நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி மற்றும் திருச்சி MIET கல்லூரி சார்பில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஊக்கம் தொழில் வழியை முன்னெடுக்கும் விதமாக வெற்றி கொடிகட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கரியர் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 12th வந்து நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எழுத போகிறீங்க. நீட் மட்டும்தான் வந்து ஒரே ஆப்ஷனா? நீட் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ ஆல்வேஸ் ஹேவ் பிளான் பி. பிளான் பி வந்து எப்போவுமே மைண்டில் இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷனுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். நீங்கள் அடாப்டபிலிட்டி வந்து வளர்த்துக்கணும். ஈஸியாக வந்து நீங்கள் பிளான் ஏலேருந்து பிளான் பிக்கு ஷிஃப்ட் ஆகணும். அதுக்காக வந்து என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஏ வந்து கோட்டை விட்டுருக்கூடாது. 2 பிளானையும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுச்சுன்னா உங்களுடைய ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு அதுலேயே உட்காந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நான் நீட் தான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. 2 அட்டம் கொடுக்குறீங்களா, 3வது அட்டம் கொடுக்குறீங்களா, உங்களுக்கே தெரியும் இது ஒர்க் ஆகலன்னு சொல்லி அடுத்த ஆப்ஷன் போங்க. ஸோ ஆல்வேஸ் ஹேவ் பிளான் பி. எந்த துறை உனக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பரீட்சை முடிஞ்ச அடுத்த 3 மாதம் நீ வந்து யோசிக்க வேண்டிய காலகட்டம். அது நிறைய யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் வரும். இந்த காலேஜ் நல்ல காலேஜ், அந்த காலேஜ் நல்ல காலேஜ், இந்த கோர்ஸ் நல்ல, எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு எது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலும் நீ அந்த இடத்த போய் பார்த்து அந்த படிப்புக்கான ஸ்கோப்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கோப் படி உன்னோட கல்லூரியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வெற்றியாளர்கள்லாம் இந்த நிகழ்ச்சி நடந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவியரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய வேண்டும். அந்த உயரத்தை அடைவதற்கு உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் அடுத்த 3 மாத காலம் முக்கியமானது என்று கூறி, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதம் மெய் வருத்த கூலி தரும். ஆண்டவன் கூட கொடுக்காதத எது கொடுக்கும்? உழைப்பும் முயற்சியும் கொடுக்கும் அப்படிங்கிறது வள்ளுவனோட வாக்கு. அதற்கு எடுத்துக்காட்டு தான் நீங்கள் உட்கார்ந்துருக்க டெப்டி கலெக்டர். அதனால் உங்களுடைய முயற்சியும் உழைப்பையும் மிக முக்கியமாக அடுத்த 2.5 மாத காலம் சரியான திசையில் செலுத்தி மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வாழ்க்கையில் வலம் வர MIET கல்வி நிறுவனங்கள் சார்பாகவும் இந்த நியூஸ்7 நிகழ்ச்சி வெற்றி கொடிகட்டு சார்பாகவும் உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசைப்படுறேன், படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு 10 நாள் ஞாபகம் இருக்குது, 10 நாளைக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஒருத்தர் மொபைல் எடுத்து விளையாடும் பொழுது எனக்கு மொபைலில் நான் இந்த கேம்ஸ் எல்லாம் அவ்வளோ விஷயமா நான் பார்த்துக்கிறேன், விளையாடுறேன், என்னால் முடியுது. மற்ற விஷயங்களை அவ்வளோ ஈடுபாடோடு வச்சுக்க முடியல. இதுக்கு என்னுடைய பதில் என்ன தெரியுமா? என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, முதல்ல நானாக இருக்கணும், முதல் பாயிண்ட். 2வது, முதல்ல என் மனசு சொல்கிறத என் உடம்பு கேட்கணும். என் உடம்பு சொல்கிறத என் மனசு கேட்டுச்சுன்னா நான் தோத்துருவேன். என் உடம்பு சொல்லணும்,
நான் கேட்கணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் தோத்துருவீங்க. மனசு சொல்லணும், காலையில மணி 4 ஆச்சு, 4 மணிக்கு நான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி உன் மனசு சொல்லும் பொழுது அதை கேட்டு உன் உடம்பு எந்திரிச்சிச்சுன்னா நீ ஜெயிச்ச. நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் ரொம்ப ஆசை. அதில் வந்து இப்போ எங்கள் அத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் முடியாது, உன்னால் அதை படிக்க முடியாது, தோத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து படிக்கணும் மெயின் செட்டே இல்லை, 12th முடிச்சுட்டு வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு நடிச்சிருந்தேன். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்க சொல்கிறத காதில் வாங்க வேணாம், அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது படித்து வந்துடலான்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் நிறையா பண்ணணும், நிறையா பேத்துக்கு இதை கொண்டுட்டு போகணும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நிறையா சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அந்த சப் கலெக்டருக்கு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணார், ரொம்ப தேங்க்ஸ். நியூஸ் 7 தமிழ் சேனல் நடத்தும் வெற்றி கொடி கட்டு அந்த நிகழ்ச்சியில் இருக்கோம். இங்கே வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இதில் அவங்களோட மோட்டிவ் என்னென்னா தேர்வை கொண்டாடுவோம், இதுதான் அவங்களோட மோட்டிவ். சிங்கிள் பேரண்ட்டு இல்லைன்னா பெற்றோர்கள் இல்லாதவங்களுக்கு 20 பேருக்கு இடஒதுக்கீடு இலவசமாக தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுக்கு வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் படித்து ஹையர் மார்க் எடுத்து நாங்கள் இந்த காலேஜில் வந்து சேருவோம்னு இது பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்க சொன்ன அறிவுரையெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டெபுட்டி கலெக்டர் சார் வந்து சொன்னதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை வச்சு எக்ஸாம் எப்படி அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நடந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சது. இதில் கேட்குறதுக்கு ஆஸ் அ ஸ்டூடெண்ட் எனக்கு இது ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக் இருந்துச்சு. இப்போ வந்து வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு மோட்டிவ் கொடுத்து பேரண்டிங்கள் வந்து எப்படி டீச் பண்ணாங்க, லெசன்ஸ் எல்லாமே பண்ணாங்க. இப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. வந்து நியூஸ் 7 சேனலில் வந்துட்டு MIT காலேஜில் வந்துட்டு வெற்றி கொடிகட்டு இந்த ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம். இது வந்து பல பேத்துக்கு வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப இங்கே வந்து இப்போ சேர்ந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டதுக்கு இங்கே வந்து நிறைய பேர் வந்து பேசினாங்க. அதில் வந்துட்டு எங்களுக்கு டெப்டி கலெக்டர் வந்து ஃபருக் சார் பேசினது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து அழுத்தமான எண்ணங்களை வச்சு எனக்கு பேசினார். அவர் வந்து அவரோட வாழ்க்கை நிகழ்வுகளை வந்து பொருத்தி எங்களுக்கு வந்து பேசினதுனால எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. கலெக்டர் சார், அப்புறம் நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் எல்லாரும் நமக்கு வந்து எங்களுக்கு நான் படித்து 12th படிச்சுட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் என்ன ஆக போகிறேன், அவ்வளோதான், அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு எனக்கு சரியாக தெரியாது. அவர் வந்து இப்போ வந்து சொன்னார், இதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட லைஃப் இல்லை, இதுக்கப்புறம் இன்னும் லைஃப் இருக்குது, நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆக போகணும் இப்போ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. வெற்றி கொடிகட்டு என்னும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு நன்றி கூறுகிறேன். என்னை இங்கே அழைத்து வந்த ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். ப்ரோக்ராம் நடத்த வந்ததுக்கான MIT காலேஜுக்கும் நியூஸ் 7 தமிழுக்கும் என்னோட தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். இது திருச்சி மாவட்ட டெப்டி கலெக்டரான ஃபருக் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு. அவர் சொன்ன அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நியூஸ் 7 தமிழ் இந்த ப்ரோக்ராம் நடத்துனதுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம். இதுவும் இல்லாமல் எங்கள் ஃப்யூச்சருக்கு மிஸ்டர் நவீன் சார் சொன்னதுமே, அப்புறம் இல்லாமல் ஃபருக் சார் சொன்ன பாயிண்ட்ஸில் டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்துட்டு பி யுவர் செல்ஃப், இந்த பாயிண்ட் நான் ரொம்ப வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃப்யூச்சரில் நான் திரும்ப எக்ஸாம் எழுத போகும்போது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு எப்போவுமே பிளான் பி இருக்கணுன்றதை நான் எப்போவுமே நம்பிக்கிட்டு இருக்கேன். நியூஸ் 7 தமிழுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த வெற்றி கொடி கட்டு நடத்துனதுக்கு மிக மிக நன்றி. ஏன்னா நான் இதில் வந்து இத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு இந்த பேசுகிற வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. இந்த வெற்றி கொடிக்கட்டு இந்த கொடிக்கட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஃபாரூக் சார் அவர் சொன்ன சில விஷயம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு எனக்கு.